ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் அல்வா ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும், உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நார்மலாக பீட்ரூட் அல்வா பண்ணுறதுக்கு பீட்ரூட்டை தோலை நீக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கிரேட்டரில் போட்டு துருவி அதை நெய்யில் வதக்கி நம்ம அல்வா பண்ணுவோம். பட் இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பீட்ரூட்டை வேக வச்சு பண்ண போகிறேன். நான் இந்த அல்வா பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு 5 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இதை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட் துண்டுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துட்டாலும் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இதை குக்கரில் வேக வச்சு அரைச்சி தான் பண்ண போகிறோம். நறுக்குன பீட்ரூட் துண்டுகளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நிறைய மண் இருக்கும். இந்த அல்வா பண்ணுறதுக்கு பீட்ரூட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இதோட கலரும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டை பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ண பீட்ரூட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பிஞ்சு போல் உப்பு ஆட் பண்ணி ஒரு 4 to 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட்டை நம்ம வேக வச்சு அரைச்சி தான் பண்ண போகிறோம். ஸோ பீட்ரூட் நல்லா வெந்தால் தான் மிக்ஸி ஜாரில் சீக்கிரமாக அரைபடவும் செய்யும். ஸோ எக்ஸ்ட்ராவாக கூட 2 விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா இந்த துண்டுகளை மட்டும், அதாவது பீட்ரூட் பீசஸை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி இந்த பீட்ரூட் அல்வா அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் தேங்காய் சேர்க்காமல், அதாவது வித்தவுட் தேங்காய் வச்சு இந்த அல்வா பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பூன் போல் துருவின தேங்காய் சேர்த்து இந்த அல்வா பண்ணுறேன். பட் தேங்காய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். தேங்காய் சேர்த்து பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக நம்ம எந்த அல்வாவுக்குமே தேங்காய் சேர்க்க மாட்டோம். ஆனால் தேங்காய் சேர்த்து பண்ணக்கூடிய எந்த ஒரு ரெசிபி, அல்வா, ஸ்வீட் எதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேங்காய் தான் சேர்க்குறோம். ஸோ தேங்காய் சேர்த்த மாதிரியே தெரியாது. அதனால் தேங்காய் பிடிக்காதவங்க கூட இதில் தேங்காய் சேர்த்து பண்ணலாம். பீட்ரூட்டை இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் நல்ல கட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச அந்த பீட்ரூட்டை ஒரு பரந்த கடாய் அல்லது பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரைச்ச பீட்ரூட் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இந்த அரைச்ச பீட்ரூட்டை வச்சு நேச்சுரல் லிப் பாம் கூட பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சம் தாராளமாகவே நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஃப்ளேமை கொஞ்சம் மீடியமில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த பீட்ரூட் வேகும்போது கொஞ்சம் வெளியில் தெரிக்கும், அதாவது கிச்சன் பிளாட்ஃபார்மில், கேஸ் ஸ்டவ்வில் நம்ம கையில் பட சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பீட்ரூட் பாதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு நெய் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பீட்ரூட்டும் சீக்கிரமாக வதங்கும். அதே நேரம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வதக்கின உடனே அதோட பச்சை வாசனை போய் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். ஜீனி சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறணும். ஜீனி கரைய இந்த பீட்ரூட்டோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி டார்க் கலராக வரும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போவே நமக்கு எடுத்து சாப்பிடும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் வறண்டு வரணும், அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அல்வா முக்கால் பாகம் நல்லா வறண்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய், கிராம்பு பொடிச்சு சேர்த்துக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ராவாக நெய் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அல்வா நல்லா வறண்டு இதே மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் வரட்டிகிட்டே இருக்கணும். அல்வா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வறண்டு வந்தால் தான் ஒரு 4-5 நாள் நமக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். அல்வா இப்போ நல்லா வறண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் அல்வாவுக்கு கேஷ்யூ மட்டும் போட்டாலே போதும், கிஸ்மிஸ் தேவையில்லை. பட் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கிஸ்மிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கேஷ்யூ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேஷ்யூக்கு பதிலாக பாதாம் இருந்தால் அதை கூட துருவி சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பீட்ரூட் அல்வா, அதாவது தேங்காய் சேர்த்த பீட்ரூட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேறு எந்த அல்வாவுக்குமே தேங்காய் சேர்த்து பண்ண மாட்டோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போவும் சொல்கிற ஒரே டயலாக் தான். எந்த ஒரு ரெசிப்பியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நல்லா வந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
நான் இதே மாதிரி வேறையும் நிறைய இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.